السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كلا نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தாழ்வோனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்ல ஆசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் ஆதரவு வைத்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாக்களை பாடும் புனிதமிகு வித்ரியாவினுடைய மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று அதை சஹாபாக்களால் எடுத்து நடத்தப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மதீனா மாநகர் சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான புகழ்பாக்கள் வித்ரியா ஷரீஃபை வருடந்தோறும் நாம் ஓதுகிறோம். அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் தொடரவும் துலங்கவும் செய்வானாக. அருமையானவர்களே, வித்ரியாவினுடைய பொருள் நமக்கு பரிபூர்ணமாக விளங்காமல் இருக்கலாம். சுப்ஹான மௌலிது ஓதுகிறோம். அப்பொழுது சுப்ஹான மௌலிதினுடைய பொருள் எல்லா அடிகளுக்கும் பொருள் விளங்கி நாம் ஓதுவதில்லை. புர்தா ஷரீஃபை ஓதுகிறோம். இது போன்ற காவியங்களை எல்லாம் ஓதுகிற பொழுது நமக்கு அந்த பொருள் விளங்கவில்லை, ஒன்று மட்டும் விளங்கும். இது என் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தினுடைய புகழ்பா. அவர்களை புகழக்கூடிய கவிதைகள் இது, அது மட்டும் நமக்கு விளங்கும். அதை வைத்து நாம் அந்த பாக்களை மரியாதையோடு கண்ணியத்தோடு மஜ்லிஸ்களில் அமர்ந்து நாம் படிக்கிறோம். கேட்கலாம் சிலர்கள்,
புகழ்பாக்கள் என்று சொல்லுகிறீர்கள், கவிதைகள் என்று சொல்லுகிறீர்கள். அந்த கவிதைகளை படிக்கிற பொழுது அதனுடைய பொருளே உங்களுக்கு தெரியாதே. பொருள் தெரியாத கவிதைகளை படித்து கொண்டு அதிலே நாங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறோம், மஹப்பத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறீர்களே என்றால், இது கண்மணி நாயகத்தின் மீதுள்ள அளவற்ற காதலை விளங்காததின் காரணத்தினால் அல்லாஹ் விளங்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. உலகத்தில் பார்க்கிறோம், ஒரு மனிதன் மொழி தெரியாதவனை எல்லாம் நேசிக்கிறான். தனக்கு அந்த மொழியே தெரியாது, அவனை நேசிக்கிறான். நேசித்துவிட்டு நேரம் கிடைக்கிற நேரத்தில், வாய்ப்பு அமைகிற கட்டங்களில் தான் யாரை நேசிக்கிறானோ அவனுக்கு மட்டும் புரியக்கூடிய மொழியில் சில வார்த்தைகளை மனப்பாடம் செய்து வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். காரணம், நான் யாரை விருப்பப்படுகிறேனோ அவருக்கு இந்த மொழி தெரியும், அவருக்கு தெரிந்தால் போதும், அவர் விளங்கிக் கொள்வார் என்ற முறையில் உலக சிற்றின்ப காதலிலும் மனிதன் இதே வேலையை செய்கிறான். விளையாட்டுத் துறைகளில் செய்கிறான், அரசியல் தலைவர்களில் செய்கிறான், மற்றும் எல்லா துறைகளிலும் இதை செய்கிறான். அந்த மொழி தெரியாது. ஹிந்தி பேசக்கூடியவர்கள் தலைவர்களாக இருந்தால் ஹிந்தியே தெரியாதவன் அந்த வார்த்தைகளில் சிலதை மனப்பாடம் செய்துவிட்டு தன் தலைவருக்கு முன்னால் சமர்ப்பிப்பதை பார்த்து அதை பற்றி ஆச்சரியப்படாத மனிதன், ஈருலக வேந்தர், உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான சுவனத்து மொழியாக இருக்கும் குர்ஆனுடைய மொழியாகிய அரபி மொழியில் நாம் கவிதைகளை படிக்கிறோம் என்றால், நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்திற்கு அந்த மொழி தெரியும். நமக்கு ஒன்று மட்டும் தெரியும், இது காவியம், இது கண்மணி நாயகத்தை புகழ்ந்து படித்த காவியம். அவர்களை புகழ்ந்து படித்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆஷிகீன்கள் என்பது மட்டும் நமக்கு தெரியும். அதை வைத்து நாம் படிக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அப்பா அவர்கள் நாங்கள் ஏன் அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்கிறோம் தெரியுமா என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்வார்கள். பிமத்ஹி லஹு அர்ஜு லிகா ஸபீஹி, நாங்கள் பிமத்ஹி லஹு கண்மணி நாயகத்தினுடைய மதுகை கொண்டு அர்ஜு நாங்கள் ஆதரவு வைக்கிறோம், லிகா ஸபீஹி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தின் பொன்முகத்தை சந்திக்க வேண்டும் என்பதை ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் வித்ரியாவை படிக்கிற மஜ்லிஸில் உள்ளவர்களுக்கும் அந்த ஆசையை கொடுத்து அந்த பாக்கியத்தை அருளி நிறைவை தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, படிக்கிற பொழுது வித்ரியாவனுடைய மஜ்லிஸுகளை மரியாதையோடு படித்து இந்த வார்த்தைகளை பொருள் தெரியாமல் சொன்னாலும் நம்முடைய காதலர், நம்முடைய பேரின்ப காதலர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காவியங்களுடைய பொருள் தெரியும் என்பதால் நாம் சொல்லுகிறோம், பிமத்ஹி லஹு அர்ஜு லிகா ஸபீஹி என் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்முகத்தை சந்திப்பதை நாங்கள் ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அது மட்டுமல்ல, எங்களுடைய ஆர்வம் நாங்கள் எங்களுடைய மான மரியாதைகளை பரிசுத்தப்படுத்த வேண்டும். எல்லா விதமான கேவலமான விஷயங்களை விட்டும், எங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுவதை விட்டும், எங்களுடைய அந்தஸ்துகள் குறைவதை விட்டும், கேடுகட்ட சூழ்நிலைகள் ஏற்படுவதை விட்டும், பிறரால் நிந்திக்கப்படுவதை விட்டும், பிறர் எங்களை குறை சொல்வதை விட்டும் எங்களுடைய மான மரியாதைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஜசதையும் உடம்பையும் அனைத்தையும் மான மரியாதைகளை விட்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அது எதை கொண்டு நாடுகிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மதுகை கொண்டு நாங்கள் நாடுகிறோம். இப்படி நாங்கள் எங்கள் கண்மணி நாயகத்தை புகழக்கூடிய நேரத்தில் எங்கள் நாயகத்தினுடைய முகத்தையே அந்த மஜ்லிஸில் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எங்களுடைய மான மரியாதைகளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்.
எங்களுடைய கண்களோ அருமையானவர்களே வித்ரியா மஜ்லிஸில் புர்தாவுடைய மஜ்லிஸுகளில் ஹதீஸுடைய மஜ்லிஸுகளில் மௌலிதுடைய மஜ்லிஸுகளில் இருப்பவர்களுக்கு இது ஒழுக்கமாக நம்முடைய அப்பா நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்னுடைய கண்கள் தமூஹன் அது சாய்ந்திருக்கிறது, அது சாட்டப்பட்டதாக இருக்கிறது. நாயகமே உங்களை பார்த்து சாட்டப்பட்டதாக இருக்கிறது. அந்த மஜ்லிஸுகளில் கவனக்குறைவாகவோ ஒழுக்க குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ கண்ணால் கூட நாம் மாறக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய கண்கள் தமூஹன் அது சாட்டப்பட்டதாக இருக்கிறது, அது சாய்ந்த நிலையில் இருக்கிறது. நஹபஹு கண்மணி நாயகத்தின் பக்கம். என்ன காரணம்? லிமலிஹி எங்கள் கண்மணி நாயகத்தினுடைய பேரழகின் காரணத்தினால் நாங்கள் அவர்களின் பக்கம் சாய்ந்தவர்களாக எங்களுடைய கண்களை வைத்திருக்கிறோம். எங்களுடைய இதயத்தில் நாட்டம் இருக்கிறது, எங்களுடைய கண்களில் தேட்டம் இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. மூன்றையும் ஒன்றாக வைத்து வித்ரியாவுடைய மஜ்லிஸ் மட்டுமல்ல புர்தாவுடைய மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதை பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். சிமாரர் ரஜா அஜினி பினஸ்ரி மதீஹி பலன் என்ற ஆதரவை நாங்கள் கொய்தெடுக்கிறோம். பினஸ்ரி மதீஹி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களை பரப்புவதன் மூலம் மலரை எப்படி கொய்து எடுப்போமோ அதே போன்று பலனை நாங்கள் கொய்தெடுக்கிறோம். அல்லாஹ் நமக்கும் பலனை தருவானாக. ஏதோ பெயரளவில் வித்ரியாவையும் புர்தாவையும் படிப்பவர்களாக இல்லாமல் நாயகத்தினுடைய மஹப்பத்தை அதிகப்படுத்தும் மஜ்லிஸாக அல்லாஹ் அந்த மஜ்லிஸ்களை நமக்கு அமைத்து தந்தருள் புரிவானாக. பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே, சிமாரர் ரஜா எங்களுடைய ஆதரவு என்ற பலனை நாங்கள் கொய்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தெரிபவர்களுக்குத்தான் தெரியும், புரிபவர்களுக்குத்தான் அது புரியும். எப்பொழுது எங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் தெரியுமா? எங்களுடைய வலக்கரங்களில் நாளை கியாமத் நாளுடைய அமால் நாமாக்களை அல்லாஹ் தருவானே, அதை வாங்குகிற நேரத்தில் எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகின்ற அந்த புகழ்பாக்களுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நாளை சூரியன் ஒரு பனை அளவு உயரத்திற்கு கீழால் இறங்கி வியர்வை கடலில் மூழ்கி திளைக்குகிற கியாமத் நாளில் உற்றாரும் உறவினரும் யாரும் உதவி செய்ய முடியாத கியாமத் நாளில் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று கை சேதத்தோடு கைவிரித்த நிலையில் மக்களெல்லாம் ஓடுவார்களே, அந்த நேரத்தில் சிமாரர் ரஜா அஜ்னி பினஸ்ரி முஹம்மதிஹி எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாக்களை படிக்கிறோமே, அதபு மரியாதையோடு படிக்கிறோமே, அதனுடைய பலனை நாங்கள் கியாமத் நாளிலே அல்லாஹ் யாருடைய துணையும் இல்லாமல் எழுப்புகிற நேரத்தில் நாங்கள் அதை கொய்தெடுப்போம், நாங்கள் கொய்தெடுப்போம் என்று ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நினைவுபடுத்துவதை போன்று நாம் இந்த இடத்தில் வித்ரியாவுடைய மஜ்லிஸில் அமருகிற பொழுது நாமும் அந்த பலனை அனுபவிப்போம். எந்த பலனை, எந்த நேரத்தில்? யாருடைய பலனும் கிடைக்காத கியாமத் நாளில் வலக்கரங்களில் அல்லாஹ் ஆமால் நாமாக்களை வாங்கும் பாக்கியத்தை தருவானாக. அதுவும் நம்முடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதின் மூலம் அந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், குல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாயிர் ருசுல். நபியே நாயகமே, நபிமார்களுடைய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் அறிவிக்கிறோம். செய்திகள் என்றால் அவர்களுக்கு கஷ்டம் வந்த நேரத்தில் அவர்கள் அந்த கஷ்டத்தை பொறுத்து கொண்டது, அவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுத்தது, அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளில் அவர்கள் வெற்றி கண்டது. இதுதான் நபிமார்களுடைய செய்திகள். இது அவர்களுடைய புகழா இல்லையா? புகழ்.
நபிமார்களுடைய புகழையெல்லாம் நான் குர்ஆனில் சொல்லி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு நாயகமே ஏன் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக், உங்களுடைய இதயம் சுபூத் நிம்மதியாக தரிவிட்டிருப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், முந்தைய நபிமார்களுடைய செய்திகளை, அவர்களுடைய புகழ்களை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்துகளை எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டு நம்முடைய உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ஏன் தெரியுமா அந்த கவிதைகளை, அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம், அந்த புகழ் விஷயங்களை எல்லாம் குர்ஆனில் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? நாயகமே, உங்களுடைய இதயம் நிம்மதி பெற வேண்டும். இப்பொழுது நாம் கேட்கிறோம், முந்தைய நபிமார்களுடைய புகழ்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் என்றால், நமக்கு நிம்மதியை தரக்கூடியது உயிரினம் மேலான கண்மணி நாயகத்தினுடைய புகழ் பாக்கள் தான். அதனால் தான் அப்பா அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள், பிமதிஹி லஹு அர்ஜு லிகா அஸ்பீஹி. வித்ரியாவுடைய மஜ்லிஸ்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இளைஞர்களாக இருப்பவர்கள், வாலிப பருவங்களில் இருப்பவர்கள் பள்ளிகளில் அந்த வித்திரியாவுடைய மஜ்லிஸை அலங்காரப்படுத்தி வருங்காலங்களிலே வித்திரியாவை படிக்கும் ஒரு படைகளாக உருவாக்கப்பட வேண்டும். அருமையான சகோதரர்களே, பள்ளிகள் தோறும் வித்திரியாவுடைய ஓதக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது. குறையாமல் இருப்பதற்கு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய வீர இளைஞர்கள் அதற்காக வேண்டி தயாராக வேண்டும். வயதானவர்கள் மட்டும் ஓதுவதல்ல வித்திரியா. உலகத்தில் யார் யாருடைய கவிதைகளை யார் யாரோ புகழ்ந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் பள்ளிகளில் வாலிபர்களும் தக்காக்களில் சகோதரிகளும் நல்ல நிலையில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத்தோடு ஒழுக்கத்தோடு வித்ரியா மஜ்லிஸை ரமலானுடைய காலங்களில் கண்ணியமாக நடத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும். அருமையானவர்களே, இதிலே கொஞ்சம் கவனம் எடுங்கள். அடுத்த பைத்தில் அப்பா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், சமந்து பிமதிஹில் முஸ்தபா, எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நாங்கள் படிப்பதனுடைய பலனை நான் எப்படி பெற்றிருக்கிறேன் தெரியுமா? நஸ்ப ஜுன்னத்தின், எங்கள் நாயகத்தினுடைய புகழை நான் படித்து விட்டேனா? அப்படி படித்து விட்டதின் காரணத்தினால் எனக்கு ஒரு கேடயத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கேடயத்தை தருவான். அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்ந்தால் யாரை புகழ்கிறோம்? அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய கலீலை நாம் புகழ்கிறோம். புகழுகிற நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கேடயத்தை தந்திருக்கிறான். அந்த கேடயத்தை கொண்டு ஷைத்தானை எதிர்ப்போம், அந்த கேடயத்தை கொண்டு நஃப்ஸை எதிர்ப்போம், அந்த கேடயத்தை கொண்டு மதுஹுர் ரசூலை எதிர்ப்பவர்களை எதிர்ப்போம். ஷைத்தானையும் எதிர்ப்போம், நஃப்ஸையும் எதிர்ப்போம். மதுஹுர் ரசூலுக்கு எதிராக இருப்பார்களே, மாதிஹீன்களுக்கு எதிராக இருப்பார்களே, அவர்களை எதிர்த்து நின்று எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய கேடயமாக அல்லாஹ் இந்த மதுஹுன் நஃப்ஸை கொண்டு, மதுஹுன் ரசூலை கொண்டு எங்களுக்கு தருகிறான். அருமையான சகோதரர்களே, இன்னும் சொல்லுகிறார்கள், அந்த கேடயம் இது மட்டுமல்ல, மினன் நாரி லீ தூனல்லலா வதுஜுன்னத்தின், எங்களுக்கு லலா என்ற நரகம், கொடுமையான நரகம், அந்த நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து, அதுவும் கடுமையாக இருக்கக்கூடிய இருள் நிறைந்த அந்த நரகத்தில், இருளும் நிறைந்திருக்கிறது, கடுமையான வெப்பமும் நிறைந்திருக்கிறது. அந்த நரகத்தை விட்டும் எங்களுக்கு ஈடேற்றத்தை தரக்கூடியது எது தெரியுமா? எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதுகுதான். வமின் ஷர்ரி ஷைத்தானின் ரஜீமின் வ ஜன்னத்தின், நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் கேடயம், சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கும் கேடயம். வ ஜன்னத்தின் வ ஜின்னத்தின், ஜின்னத் என்றால் ஒரு கொடுமையான ஷைத்தானை பற்றி சொல்லுவார்கள். அப்பொழுது ஷைத்தான் பல்வேறு விதங்களிலே தோற்றமளிப்பான். மனிதர்களுடைய ரூபத்திலும் ஷைத்தான் வருவான், மாதிஹுர் ரசூலை எதிர்ப்பவர்களாகவும் வருவான்.
நப்சு மனோ இச்சையின் பக்கம் ஈடுபடவும் ஷைத்தான் வருவான், நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கவும் ஷைத்தான் வருவான். அந்த நேரங்களிலெல்லாம் எங்களுக்கு ஒரு கேடயமாக இருப்பது எது தெரியுமா? மதுஹுர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ வேண்டிய முறையில் நாங்கள் புகழ்வது. அதற்குரிய பொருள் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நாதாக்கள் எழுதி யாற்று தந்த அருமையான காவியங்கள் என்பது ஒன்றே போதும். அல்லாஹ்வுடைய ரசூல் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். மேடை எங்கோ ஒரு ரோட்டு பகுதியில் மேடையை அமைத்து கொடுக்கவில்லை, மஸ்ஜிது நபவியிலேயே மேடையை அமைத்து கொடுத்து கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், படியுங்கள் ஹஸ்ஸானே, என் மீது புகழ்வாக்களை படியுங்கள். வன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளியெல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் அல்லாத யாரையும் அங்கு கூப்பிடக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே தெரியவில்லை என்பது இவர்களுடைய நினைவோ என்னவோ. அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஹிதாயத்தை கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய ரசூல் மஸ்ஜிது நபவியில் ஒரு மேடை அமைத்து கொடுத்து ஹஸ்ஸானே பாடுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், இன்ன ரூஹல் குதுஸி லா யஸாலு யுஅய்யிதுக, ஹஸ்ஸானே உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்வார்கள். உலகத்தினுடைய உதவிகள் அல்ல, கருப்பு பூனை பாதுகாப்பு படை அல்ல, உலகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய உதவிகள் அல்ல, அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல், ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய அல்லாஹ்வுடைய மலக்காக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எதுவரையிலும் நீங்கள் கவிதை படிப்பது வரையிலும், இதைத்தான் கண்மணி நாயகத்தினுடைய அதே விளக்க வரையில் நாம் சொல்லுகிற பொழுது, நீங்கள் கவிதைகளை படிக்கிற பொழுது, வித்திரியா ஓதுகிற பொழுது, வித்திரியாவுடைய மஜ்லிஸில் இருக்கிற பொழுது, புர்தாவுடைய மஜ்லிஸ், மௌலிதுடைய மஜ்லிஸ்களில் நீங்கள் இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும், ஜிப்ரீலுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்த அதே பாதுகாப்பை அல்லாஹ் நமக்கும் தருகிறான். எனவே அந்த மஜ்லிஸ்களுடைய மரியாதைகளை உயர்ந்த கண்ணியத்தோடு நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்தினர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், நம்முடைய மஜ்லிஸ்கள்ல அல்லாஹ்வுடைய ரசூலை புகழக்கூடிய மஜ்லிஸ்கள்ல ரமலான் அல்லாத காலங்களாக இருந்தால் குடிப்புகள் கொடுக்கிற பொழுது மரியாதையோடு அவைகளை கொடுக்க வேண்டும். வாங்குகிற பொழுதும் மரியாதையாக வாங்க வேண்டும். வீண் பேச்சுக்கள் அந்த மஜ்லிஸில் அதை கொண்டு உண்டாக வேண்டாம். அப்படி உண்டாகும் என்று பயந்தால் அதை முதலிலே முடித்துவிட்டு கூட நாம் அந்த மஜ்லிஸில் அமைதியோடு மரியாதையோடு கண்ணியத்தோடு நாம் உட்கார வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலின் புகழ் வாக்கள் படிக்கும் இடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லப்பட்ட இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலும் பதிந்திருக்கிறார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தன்னுடைய ஹதீஸில் பதிந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இதைத்தான் அப்பா அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எங்களுக்கு அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு புகழ்வதின் காரணத்தினால் எங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? ஒரு கேடயம் கையில கிடைக்கும். உலகத்திலும் பாதுகாப்பு, ஆகிரத்திலும் பாதுகாப்பு, ஈருலகத்திலும் பாதுகாப்பை மனோ இச்சை, ஷைத்தான், நஃப்ஸ், நரகம், அதற்கு பின்னால் முரண்டு பிடிக்கக்கூடிய எத்தனை ஷைத்தான்கள் இருக்குமோ அத்தனை ஷைத்தான்களை விட்டும் பாதுகாப்புகளை நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவிதையை கொண்டு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். சிகாதி பிஹி அன்னி அஃபூசு பி ஜன்னத்தின். இந்த பாதுகாப்பு மட்டுமல்ல, பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிறைவு செய்ய வருகிறார்கள். சிகாதி, நான் உறுதியாக நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையாகிறது. அன்னி அஃபூசு பி ஜன்னத்தின், உலகத்தில் கேடயமும் மறுமையில் அல்லாஹ் அதை கொண்டு சுவனத்தையும் எங்களுக்கு தருவான். பிஹி வ ஹிசானின் லா தஷீஹு வ தல்மசு, அதை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியையும் மனமகிழ்ச்சியையும் அல்லாஹ் தந்தருள் புரிவான் என்று அப்பா அவர்களும் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வெற்றியை நமக்கு சொல்லி தருகிறார்கள். என்றால் நாம் இந்த மஜ்லிஸ்களில் உட்காருகிற பொழுது நம்முடைய நாட்டம் இதுவாக இருக்க வேண்டும். நம்முடைய நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் தான் நிறைவேற்றி தந்தருள் புரிய வேண்டும். அருமையான சகோதரர்களே,
இது புகழ்பாக்களை படிப்பதனுடைய பலன் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வானத் சுஆத் என்ற கவிதையை படித்தார்களே, படித்துவிட்டு சொல்லுகிறார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு கொஞ்சம் மதீனாவின் பக்கம் இதயத்தை திருப்பி பாருங்கள், கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட வேண்டிய பட்டியலில் ஒருவராக இருக்கிறார்கள். கொடுங்கோலர்களில் ஒருவர் கஅப் இப்னு ஸுஹைர், கொடுமைக்கு சொந்தக்காரர் கஅப் இப்னு ஸுஹைர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கு கஅபை கண்டாலும் வெட்டி கொல்லுங்கள், ஏனென்றால் சமுதாய துரோகிகளுடைய பட்டியலில் இருக்கிறார்கள், எங்கு கண்டாலும் வெட்டுங்கள். கஅப் இப்னு ஸுஹைருக்கு ஒரு பாதுகாப்பும் தெரியல. ஏதாவது வந்து சொல்லிவிடலாமா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் கூட நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு முன்னால் கவிதைகளை ஆக்குகிறார்கள், அதுதான் எனக்கு பாதுகாப்பு. அப்பா சொன்னார்களே, ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு, உலகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கு விட்டும் பாதுகாப்பு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுவாக இல்லாமல் கொடுங்கோலராக இருக்கிற நேரத்தில் வானத் சுஆத் என்ற கவிதையை இயற்றிக்கொண்டு உயிரினம் மேலான கண்மணி நாயகத்திற்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். மாற வேடம் தரித்தவர்களாக வந்து நிற்கிறார்கள். யாருக்கு வேண்டுமென்றாலும் மன்னிப்பு கிடைக்குமா நாயகமே? கிடைக்கும் என்று நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில். இப்பொழுது மதீனாவோடு நம்முடைய இதயத்தை திருப்பி சிந்தித்து பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள் மஸ்ஜித் நபவியில். கொடுங்கோலர் கஅபுக்கு கொலை தண்டனை என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் அவர்களை தேடிக்கொண்டு நடக்கிறார்கள். கஅபோ மாறுவேடம் தரித்தவர்களாக மஸ்ஜித் நபவியை நோக்கி வருகிறார். வந்து நாயகத்திற்கு முன்னால் நிற்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அப்படி புடைசூழ அமர்ந்திருக்கிற அந்த மஜ்லிஸில் கஅப் கேட்ட கேள்வி, நாயகமே எல்லோருக்கும் மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்கும். கஅப் வந்தாலும் மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்கும் என்று சொன்ன நேரத்தில் வானத் சுஆத் என்ற கவிதையை படிக்க ஆரம்பிக்கிறார். கொடுமையிலும் கொடுமைக்காரன் நீ வெளியே போ, என்னை புகழ்வதற்காகவா இங்கே வந்தாய் என்று கண்மணி நாயகம் சொல்லவில்லை. எந்த உயிரினம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கவிதைகளை எதிர்ப்பவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. மதுஹுர் ரசூலை எதிர்ப்பவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. அவர்களுக்கு துஆ செய்வதற்காக வேண்டித்தான் இந்த மஜ்லிஸை நாம் வைத்திருக்கிறோம். கொடுமைக்காரன் ஒருவர், கொலை பட்டியலில் இருக்கிற ஒருவர், ரஹ்மத்துல் லில் ஆலமீனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று வர்ணிக்கப்பட்ட கண்மணி நாயகத்தால் நீர் உலகத்தில் வாழுவதற்கு தகுதி இல்லை என்று முடிவு செய்யப்பட்ட ஒருவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு வானத் சுஆத் என்ற கவிதையை படித்துவிட்டு, இன்னர் ரசூல ஸைஃபுன் யுஸ்தலாஉ முஹன்னதுன் மின் ஸைஃபில் இலாஹி மஸ்லூலு என்று அல்லாஹ்வுடைய ரசூலை படிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் யார் தெரியுமா? லஸைஃபுன் வாள், யுஸ்தலாஉ இலங்குகின்ற வாள், இல்லை முஹன்னதுன் இந்திய திருநாட்டினுடைய வாள், இந்திய திருநாட்டினுடைய வாள். நாம் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சியை வித்ரியா மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டு கற்பனை செய்கிறோம். மதீனா முனவ்வரா எப்படி இருந்திருக்கும்? கொடுங்கோலர் ஒருவர், நாயகத்தை அதுவரையிலும் இழிவாக படித்த ஒருவர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கண்ட ஒருவர் இப்பொழுது வந்து பாட்டு படிக்கிறார். இதே போன்று இன்று இழிவு பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸை நோக்கி அவர்களையும் அல்லாஹ் வர வைப்பானாக. கஅப் இப்னு ஸுஹைருடைய நிகழ்ச்சி அதைத்தானே சொல்லுகிறது. யுஸ்தலாஉ என்று சொல்லி மின் ஸைஃபில்லாஹி மஸ்லூலு, உருவப்பட்ட அல்லாஹ்வுடைய வாள்களில் இருந்தும் இந்திய நாட்டினுடைய பிரகாசிக்கக்கூடிய வாளாக நீங்கள் இருக்கிறீர்கள் நாயகமே என்று சொன்ன நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தன் மேல் கிடந்த பொன்னாடையை எடுத்து போர்த்துகிறார்கள். கஅப் இப்னு ஸுஹைருக்கு உலக கவிஞர்களிலே தனிப்பட்ட இடத்தை பெற்றதோடு மட்டுமல்லாமல் நாளை கியாமத் நாளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.
ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கும். அதிலே கஅப் இப்னு ஸுஹைர், ஹஸ்ஸான் இப்னு சாபித், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இமாம் சதகத்துல்லாஹுல் காஹிரி, முஹம்மது இப்னு அபீ பக்ர் அல் பக்தாதி, இது போன்ற நாதாக்கள், உமருல் காஹிரி, ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ், இது போன்ற நாதாக்கள் எல்லாம் நாங்கள் யார் தெரியுமா என்று அங்கேயும் கவிதை படித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் நாளை கியாமத் நாளில் அந்த மஜ்லிஸிற்கு வருகிற பொழுது சொல்வார்கள், இவர்களெல்லாம் யார் தெரியுமா? என் ஆஷிகீன்கள், என் ஆஷிகீன்கள். வாள் என்று வர்ணித்தார்கள். இந்த பானத் சுஹாத் என்ற கவிதைக்கு ஒரு விளக்கம் இன்ஷா அல்லாஹ் நாம் கொடுக்க நாடினால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். வர்ணித்தவருக்கு கண்மணி நாயகம் தன்னுடைய பொன்னாடையை எடுத்து போர்த்தி மகிழ்ந்தார்கள் என்றால் உலகத்திலேயே கேடயம் நாயகத்தினுடைய மதுகுதான் என்பதை உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலமே நமக்கு சான்று பகர்கிறது. அந்த போர்வை கஅப் இப்னு ஸுஹைருக்கு கிடைத்த பொக்கிஷமாக மதித்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் 10,000 திர்ஹம், சுமார் 1300 வருடங்களுக்கு முன்னால் 10,000 திர்ஹம் நான் உங்களுக்கு தாரேன், அந்த போர்வை எனக்கு தந்துருவீர்களா? 10,000 இல்ல, 10 லட்சம் தந்தாலும் தரமாட்டேன். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை கனவிலும் நனவிலும் தந்தருள் புரிவானாக. உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தினுடைய வாழ்த்துக்களை பெரும் கூட்டமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவர்கள் கனவிலும் என்னை புகழ்ந்து வித்திரியா படித்தவர்களா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் என்ற துஆவை நமக்கு தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எப்பொழுது தருவானோ என்ற ஆசையோடு இந்த மஜ்லிஸில் அமருங்கள். அல்லாஹ் தந்தருள் புரிவான். அருமையான சகோதரர்களே, கொடுக்கவில்லை. அதற்கு பின்னால் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆனதற்கு பின்னால் அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் சுமார் 30,000 திர்ஹத்தை கொடுத்து அந்த போர்வையை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விலை கொடுத்து வாங்கி ஒரு அரும்பெரும் பொக்கிஷமாக பாதுகாத்து வைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் கியாமத் நாள் வரையிலும் பாதுகாக்கும் ஒரு போர்வையாக அது மாறியிருக்கிறது. இன்றைக்கும் துருக்கி மியூசியங்களில் அது பாதுகாக்கப்படுகிறது என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் படித்தது யார்? ஏதோ சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய நாதாக்கள், தலைவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் மேடை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இன்னொரு பக்கம் கஅப் இப்னு ஸுஹைர் கொடுங்கோலராக இருந்து தன் கொடுங்கோன்மைக்கு பகரம் ஈட்டுவதற்காக வந்து நிற்கிறார்கள். வேறு சதக்காவை கொண்டு வரவில்லை, பொருட்களை கொண்டு வரவில்லை, கொண்டு வந்திருக்கிறார் மிகப்பெரிய பொக்கிஷமாகிய பானத் சுஹாத் என்ற கவிதையை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அருமை சகோதரர்களே, வித்திரியாவை ஓதும் பாக்கியத்தை ஒரு நாள் நமக்கு தந்திருந்தால் அந்த நாள் முழுவதும் சந்தோஷமான நாள். எல்லோரையும் உறங்க வைத்து அல்லது உலகத்தினுடைய விஷயங்களில் ஈடுபட வைத்து என்னை மட்டும் என்னுடைய ரசூலான ஹபீபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்காவியங்களை படிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அது சாதாரண நிலைமை அல்லவே, உயர்ந்த நிலைமையில் தான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அப்பா அவர்கள் அடுத்து ஒரு கவிதையில் சொல்லுவார்கள், தவாஹி ஸமானி லவ் தஹத்னி பிவஹ்ஜத்தின். காலங்களில் ஒவ்வொரு காலம், சில காலங்களில் ஜலதோஷ நோய் உண்டாகுது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. சில காலங்களில் கோடையினுடைய வெக்கை தாங்க முடியாமல் சூடு சம்பந்தமான கோடையினுடைய நோய்கள் தாக்குகிறது. காலங்களுடைய நோய்கள் இவைகளெல்லாம் காலம் நம்மை தாக்குகிற நோய்கள். அப்பா அவர்கள் ஒரு நோயை சொல்லுகிறார்கள், தவாஹி ஸமானி, என்னுடைய காலத்தினுடைய நோய்கள் லவ் தஹத்னி, என்னை அடைந்தால் பிவஹ்ஜத்தின், அதனுடைய கொடுமையை கொண்டே என்னை அடைந்தால். காலத்தினுடைய நோய்கள் ஏற்படுகிறதே. அப்பா சொல்லக்கூடியது இன்னொரு காலம். நம்ம காலத்துல சின்ன பிள்ளைகளை இல்லாத ஒரு நோய் இப்போ உண்டாயிருக்கு. தர்ஜுமத்துல் குர்ஆனும் புகாரி ஷரீஃபும் மொழிபெயர்ப்பு, முஸ்லிமும் மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்ட காலத்துல ஒரு நோய்.
முன்னால் உள்ள அத்தனை பேரும் காஃபிர் முஷ்ரிக். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ரப்பனா இறைவா, முன்னால் ரப்பனா லா தஜஅல்னா, எங்களுடைய இதயங்களை ஆக்கிவிடாதே, முன்னால் உள்ளவர்களுடைய அவர்களை பற்றிய கில்லை உண்டாக்காதே என்று அல்லாஹ் துஆ செய்ய நமக்கு கற்றுத் தருகிறான். ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். ஈமான் கொண்டவர்களை பற்றி ஒரு கொடுமையான நோயை உண்டாக்காது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஷரியத் தெரியல, ஹவுசுல் ஆலமுக்கா அவங்களுக்கு ஷரியத் தெரியல, அவங்களுக்கு எல்லாம் தப்பு ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு ஹஜர் அஸ்கலானியா 1,00,000 ஹதீஸை மரணம் செய்தவர்களா. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கெல்லாம் தவறு வந்துவிடும். சொல்லுவது யார்? இவர் ஜின்னா, இவங்கெல்லாம் ஜின்னா மலக்கா, அல்லது இவங்கள்ட்ட அந்த அறிவு திறமையாவது இருக்கிறதா? தான் ஒரு அடிமட்ட மனிதன் என்பதை கூட சிந்திக்காமல் அல்லாஹ்வுடைய துஆவையும் மறந்து அவர்களெல்லாம் ஷிர்க்ல போயிட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு, யா சய்யிதஸ் சாதாத்தி ஜிதுக காஸிதா அர்ஜூ ஹிமாக, தலைவர்களின் தலைவரே உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெயரை சொல்லியே கஸீதத்துன் நுஅமானியா என்ற கிதாபில் அவர்களுடைய கவிதை பதிவாக இருக்கிறது. அவங்க எல்லாம் தவறு செய்து விட்டார்கள் என்ற ஒரு புதிய நோய், இது காலத்தின் நோய். நம்ம சின்ன வயசுல இந்த நோய் இல்லை, இப்போ புதியதாக உண்டாகிய நோய். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் பாதுகாப்பானாக. இந்த துஆவை அடிக்கடி செய்து கொண்டிருங்கள். நம்முடைய குழந்தைகளையோ குட்டிகளையோ அல்லாஹ் இந்த நோயை கொண்டு ஆக்கிவிடாமல் பாதுகாப்பானாக. அது தவறு, இது தவறு, அந்த மஸ்அலா தவறு, இந்த இபாதத்து தவறு என்று இபாதத்துகளையே இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு கொடுங்கோன்மை அல்லாஹ் தஆலா இப்பொழுது மஸ்அலா பேசாமல் எதையோ பேச வைத்திருக்கிறான் சிலர்களை எல்லாம். இப்போ மஸ்அலா பேசல, அவங்க சூரியன் சந்திரன் எப்படி இயங்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுப்பானாக. தாயிப் நகரத்தில் கல்லால் எறிந்து கொடுமை செய்த நேரத்தில் துஆ செய்தார்களே அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்ற முறையில் நாம் துஆ செய்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஹஸ்ஸான் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் இந்த கண்ணியத்தை கொடுத்தான். அப்பா அவர்கள் சொல்கிறார்கள், தவாஇ ஸமானி லவ் தஹத்னி பிவஹஜத்தின், கொடுமை தன்னுடைய ஆட்கரங்களை கொண்டு காலத்தினுடைய நோய்கள் எங்களை தாக்கினால் டிஃபாயிலஹா, அந்த நோய்களை தடுக்கிற மருந்து என்ன தெரியுமா? இஸ்மு சாஹிபினா பஹஜத்தின், செழிப்பனுடைய முகத்தின் சொந்தக்காரராகிய மக்கத்து மாமன்னர் மதீனத்து வேந்தர் உயிரினம் மேலான பணிவின் சிகரம் பண்பாட்டின் கலையாக இருக்கிற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர் தான். இந்த நோயெல்லாம் வந்தா அதுக்கு தடுப்பூசியும் இல்லை, ஒரு மருந்தும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாக்களை படிக்கிறீர்களா, அது உங்களை பாதுகாக்கும். சிலருடைய உள்ளங்களில் அவன் சொல்லுது சரியா, இவங்க சொல்லுது சரியா, இப்படின்னு ஒரு தடுமாற்றம் வருது. அவனும் ஹதீஸ் தானே சொல்றான், அவனும் குர்ஆன் ஆயத்து தானே ஓதுறான், இருந்தாலும் நம்ம மூதாதையர்கள் நாதாக்கள் தப்பு செய்திருக்க மாட்டாங்கன்னு ஒரு தரத்து. ரெண்டுக்கும் இடையில கடந்து திண்டாடக்கூடியவர்களே, அந்த திண்டாட்டத்தில் இருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? நீங்கள் மதுஹுர் ரசூலை மட்டும் நிறுத்தாதீர்கள், திண்டாட்டம் ஆடி. நிறைய பேருக்கு இந்த நோய், அது சரியா இது சரியா, அவனும் குர்ஆன் ஆயத்து தான் ஓதுறான், நீங்களும் அதை தான் ஓதுறீங்க, அவரும் ஹதீஸ தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அதுவும் பார்ட்டிகளாக பிரிந்து பல்வேறு சேனல்கள்ல சொல்றாங்களே, எதுன்னு தெரியல. எனவே ஒண்ணும் வேண்டாம், இந்த நிலைக்கு ஆளாக வேண்டாம். நீங்கள் எதையும் விமர்சனம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய ரசூலால் அங்கீகரிக்கப்பட்ட வானத் சுவாரியாவது ஓதுங்கள். வித்ரியா ஓதற்கு மனசு வரலையா, வானத் சுவார ஓதுங்க. 3வது நாள் வித்ரியா மஸ்ஜித்ல கொண்டு போய் விட்டுரும். கஅப் இப்னு ஸுஹைர், ஹஸ்ஸான் இப்னு சாபித், தீவான ஹஸ்ஸான் என்று பெரிய கிதாப் என்று சவுதியிலேயே கிடைக்கும். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கவிதைகளுடைய தொகுப்புகள், அவைகளை வாங்கி படியுங்கள். இல்ல
அதெல்லாம் எழுதலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதி கொடுத்தார்களே தவிர இன்னொரு ஆள் எழுதின கவிதையை நம்ம படிக்க கூடாதுன்னு ஒரு புதிய தத்துவம். நம்ம பொத்தம் சொந்தமா கவிதை எழுதலாமா, எழுதி எழுதி வெளியே போட்டுற வேண்டியது. இன்னொரு ஆள் படிக்க கூடாதுல்ல, படிக்க கூடாதுன்னு சொன்னா அதை பாதுகாத்து வைக்க வேண்டிய தேவையும் இல்லை. எழுதலாம், படிக்க கூடாது. ஒரு அற்புதமான தத்துவம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு உள்ளே வருகிறார்களே, வருகிற பொழுது அந்த மதீனாவுக்கு கிடைத்த பாக்கியம் வேறு எந்த மாநகருக்கும் கிடைக்கவில்லை. மக்கா ஈண்டெடுத்த மாணிக்கம் மக்கா பறி கொடுக்கிறது. கஅபத்துல்லாவை மக்கா வைத்திருக்கலாம், ஆனால் மக்கா ஈண்டெடுத்த மாணிக்கத்தை மக்கா பறி கொடுக்கிறது, மதீனா அரவணைத்து எடுத்துக் கொள்ளுகிறது. அந்த காட்சிகளை கொஞ்சம் மனசுல கொண்டு வந்து பாருங்கள். கண்மணி நாயகத்தை வரவேற்க மதீனாவின் இரு மருகுகளிலும் வரிசையாக மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாயகத்தினுடைய புனிதமான ஒட்டகையில் புனிதத்தின் பேரரசாக 14ஆம் பக்கத்து நிலவாக கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கம்பீரமாக வருகிறார்கள். அதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், சஹாபாக்களையும் நினைத்து பாருங்கள். தல அல் பத்ரு அலைனா என்று படித்தார்களே, அது அவங்க இயற்றின கவிதையா? அது அவர்கள் இயற்றிய கவிதையா? சரி, இயற்றினது ஒரு ஆளா இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்துதானே படித்தார்கள். ஏன் இந்த வீண் விதண்டாவாதம் பண்ண வேண்டும்? ஒரு கவிதை ஒரு ஆள் இயற்றலாம், அவர் வேணா படிக்கலாம், இன்னொரு ஆள் அதை படிக்க கூடாது என்று சொன்னால் வானஸ்வால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில கிடைக்காது. அது வேண்டாம், போட்டுருங்க, எழுதினவங்க அதோட முடிச்சு கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தால் அந்த கவிதை இன்று நம்முடைய கையில் கிடைத்திருக்காதே. அப்ப அவர்கள் அழகான வார்த்தை, இன்றைய ஹர்ஃபனுடைய ஆரம்பமே அதுதான். செழிசெழிப்பினுடைய முகத்தின் சொந்தக்காரராகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் காலத்தின் நோய்களுக்கு பரிகாரமாக இருக்கும். அவர்கள் யார் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொன்னா, அவர்களுடைய புனிதமான பெயரை சொன்னால் ஆஷிகீன்களுடைய வாயில் இருந்து அல்லாஹ் ஸலவாத்தை தருகிறான். இல்ல அவங்களுடைய பெயருக்கு அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டா, உலகத்துல யாருடைய பெயரை சொன்னாலும் இபாதத்தாக அந்த பெயர் மாறாது. உலகத்துல யாருடைய பெயரையாவது சொன்னால் இபாதத்தாக அந்த பெயர் மாற வேண்டும் என்றால் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நாதாக்களும். அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அடிப்படை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரை சொன்னால் நன்மை கிடைக்கிறது. 30 பலன்களை அல்லாஹ் தருகிறான். அதுல ஒரு பலன் தான் காலத்தின் நோய்களை அல்லாஹ் உங்களை விட்டு நீக்குவான். அப்பா அவர்கள் சொல்லிவிட்டு, அது யார் தெரியுமா? தலீருல் வரா, சமுதாயத்தினுடைய அச்சாணியே அவர்கள்தான். அவர்கள்தான் ஆதாரம். காலத்தினுடைய நோய்கள் வந்தால் அந்த நோய்களுக்கு எனக்கு பரிகாரம் என்னுடைய ரசூலுடைய பெயர் என்று ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா? தலீலுல் வரா, அவர்கள் தான் படைப்பினங்களின் ஆதாரம். அல் ஹாதி, அவர்கள் நேர்வழி காட்டக்கூடியவர்கள். நேர்வழி என்றால் நேரான பாதை மட்டுமல்ல, அதிலே தீனுல் இஸ்லாம் என்ற நேரான பாதையை காட்டக்கூடியவர்கள். அந்த பெயரை உச்சரியுங்கள், அது சரியா இது சரியா என்ற நோயும் போயிரும், காலத்தினுடைய நோய்களும் போயிரும், எல்லா விதமான நோய்களும் போய்விடும். உங்களுடைய வாய்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள். ஏன் கொஞ்சம் தெளிவாகவே சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு சிலருக்கு அந்த கொள்கையில் இருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆடுகின்ற ஆட்டமும் அவர்கள் போடுகின்ற அயோக்கியத்தனங்களையும் பார்த்து அதை விட்டு வெளியே வந்துடலாமா கூடாதா? இவ்வளவு காலம் இருந்துட்டமே, எத்தனை குடும்பங்களை பகைத்தோம், எத்தனை நண்பர்களை விடுவித்தோம், வெளியே வந்துடலாமா வரக்கூடாதா என்று மான மரியாதைகளை நினைத்துக் கொண்டிருப்பீர்களே. உங்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், தொழுகையில் ஓதுகிற ஸலவாத்தையாவது தொடர்படியாக ஓதுங்கள். வித்ரியா மஜ்லிஸ்ல உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்து விடும். அது
நிச்சயம் உட்கார வைக்கும். அல்லாஹ் நமக்கும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை ஸலவாத்தின் மூலம் உச்சரிக்கிற பாக்கியத்தையும், அந்த பெயரை கேட்கிற நேரத்தில் ஸலவாத்து சொல்லுகிற பாக்கியத்தையும், அந்த பெயரை எழுதுகிற நேரத்தில் ஸலவாத்தோடு எழுதுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. நாம யாரும் இந்த சா ஆன்னு எழுதாதீங்க. முஹம்மதுன்னு போட்டுட்டு ஒரு பிராக்கெட் போட்டு சா ஆ, இங்கிலீஷ்ல எழுதக்கூடிய சமயம் பிராக்கெட் போட்டு SA அப்படின்னு போடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுருக்கமா. நமக்கு அல்லாஹ் அழகான பேப்பர் வசதியை தந்திருக்கிறான், நல்ல கம்ப்யூட்டர் வசதியை தந்திருக்கிறான். தட்டுனா அது வந்து விழுந்துருது அந்த இடத்துல. அவ்வளவு வசதி இருந்து நாம பிராக்கெட்ல போடக்கூடிய கூட்டமாக ஆகி அல்லாஹ் நம்மை பிராக்கெட்டில் ஆக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எழுதுகிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதுங்கள். கம்ப்யூட்டரில் அடிக்கிற நேரத்தில் முழுமையாக எழுதுங்கள். முடிந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் எல்லாவற்றையும் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளையும் சேர்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதையை மகத்துவத்தை வெளிப்படுத்தும் கூட்டமாக நாம் இருப்போம். காலம் முழுவதும் இருப்போம். மௌத்தாகிற நேரத்தில் கூட கலிமாவுக்கு முன்னால் ஒரு ஸலவாத் நம்முடைய வாயிலிருந்து மொழிந்தவர்களாக அடுத்து கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரல் புரிய வேண்டும். அருமையானவர்களே, தலீலுல் வரா என்று சொல்லிவிட்டு அப்பா சதகத்துல்லா அப்பா இப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அதை நிறைவுபடுத்துகிறார்கள். தபாஇ இதா மத்தாஉ ஹல்ல பிமுஹ்ஜதி, தபாஇ என்னுடைய நோய்கள் எல்லாம் இதா மத்தாஉ, அந்த நோய் ஹல்ல பிமுஹ்ஜதி என்னுடைய நஃப்ஸில், என்னுடைய இதயத்தில், இன்னும் சொல்வார்கள் என்னுடைய ரூஹ்ல. நஃப்ஸில் நோய் ஏற்பட்டால், ரூஹில் நோய் ஏற்பட்டால், ஆன்மாவில் நோய் ஏற்பட்டால், வெளியில நோய் ஏற்பட்டா டாக்டர்கிட்ட போறோம், மாத்திரை வாங்குறோம், மருந்து சாப்பிடுறோம். ரூஹுக்கே நோய் ஏற்பட்டா இன்னைக்கு பெரிய நோய் அதுதானே, ஆன்மாவுக்கு நோய். ஆன்மாவுக்கு நோய் என்பதால் தான் புகழக்கூடாதவர்களை எல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோஷம் போடாத கோஷத்தை எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாகோஸ் யா முஹியுத்தீன் போட்டா கொமட்டல் வருது. மத்திய அரசாங்கமே மாநில அரசாங்கமே என்று 1000 தடவை கோஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஹிதாயத்தை கொடுப்பானாக, நேர்வழியை கொடுப்பானாக. இதயத்துக்கே நோய் ஏற்பட்டால் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். தவாயி எனக்கு, தவாயி தவா எனக்கு மருந்தாகிறது. எந்த மருந்து? இதா மத்தாஉ ஹல்ல பிமுஹ்ஜதி, என்னுடைய ஆன்மாவில் நோய் ஏற்பட்டு விட்டதென்றால் எனக்கு மருந்து என்ன தெரியுமா? மதீஹு ரசூலின் பிஷ்ஷஃபாஅத்தி துஃரது, சஃபாத்தை கொண்டு தனித்து நிற்கிற என்னுடைய உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கவிதை பாடுவதை தவிர எனக்கு வேற மருந்தில்லை. உலகத்தில் மருந்து விற்பனைக்காரர்கள் எல்லாம் புதிய புதிய மருந்தை கண்டுபிடித்து புதிய புதிய நோயை நமக்கு தெரியாமல் நம்முடைய உடலில் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மருத்துவர்களை கொண்டுள்ள கெடுதியை விட்டும் பாதுகாப்பானாக. ஒரு மருந்த ஒரு மாத்திரையை போட்டா இதுக்கு ரியாக்ஷன் இப்படி, இதனுடைய எதிர் விளைவு உங்களுக்கு இப்படி வரலாம். தண்ணி நிறைய குடிங்க இல்லாம இருந்தா அது கிட்னியை பாதிக்கும். மாத்திரை நிறைய போடுறீர்கள், இது உடல் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தும் மாத்திரையும் நாம் உண்ணுகிற பொழுது ஏற்படுகிற எதிர்விளைவு என்றால் எதிர்விளைவே இல்லாத நோய், உலகத்தில் மருந்தே கிடைக்காத நோய். அந்த நோய்க்கு மருந்து என்ன? மதீஹு ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வது. ஏன்? அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுல் மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். நபியே நாயகமே, முன்னால் உள்ள நபிமார்களுடைய செய்திகளை உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம். எதற்காக வேண்டி தெரியுமா? உங்களுடைய இதயத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி. அதுக்குத்தானே அப்பா அவர்கள், நம்முடைய பக்தாதி அப்பா அவர்கள் சொல்லுகிற வரி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இதயத்தில் வலு வேண்டுமா? அல்லாஹ் வலுவை கொடுக்கிறான். எதை கொண்டு வலுவை கொடுக்கிறான்? முன்னால் உள்ள நபிமார்களுடைய செய்திகளை சொல்லி வலுவை கொடுக்கிறான். அப்ப சொல்லலாம், அது செய்தி தானே சொன்னான், இது மாதிரி பாட்டு படிக்கலையே, செய்தி தானே சொன்னா அல்லாஹ். குல்லன் நகுஸ்ஸு அலைக, நான் அவர்களுடைய வரலாறுகளை தானே சொன்னேன். வரலாறுகள் என்றால்
அந்த வரலாற்றில் அந்த நபிமார்கள் பட்ட சிரமத்தையும் அவர்கள் வெற்றி கொண்ட விதம் இது புகழா இல்லையா? அந்த நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் அந்த எதிரிகளை வென்ற விதமும் இது புகழா இல்லையா? செய்தியை செய்தி என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டாம், அதில் உள்ரங்கத்தில் இருக்கின்ற மகிமையை பாருங்கள். இந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாமா இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், அந்த சமுதாயத்தோடு சிரமப்பட்டார்கள், ஃபிரௌனோடு கஷ்டப்பட்டார்கள், இப்படி வெற்றி பெற்றார்கள் என்றால் இது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய புகழா இல்லையா? புகழை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், மானுசப்பித்து பிஹி ஃபுஆதக், நாயகமே உங்களுடைய இதயத்தை தரிபடுத்துவதற்காக வேண்டி நாம் இதை சொல்லுகிறோம். பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள், இதா மத்தா வஹல்ல பிமுஹஜதி, என்னுடைய ஆத்மாவில் ரூஹிலே என்னுடைய நஃப்ஸிலே எனக்கு நோய் வந்து விட்டால் தவாயி எனக்கு மருந்து என்ன தெரியுமா? மதீஹு ரசூலின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழ் பாக்கள் தான். இதயத்துக்கு நோய் வருதா, மனச்சஞ்சலமா இருக்கிறதா, பிரச்சனைகளாக தெரிகிறதா, ஒரு மனது வரவில்லையா, எடுங்கள் புருதாவை. ரமலான் மாதங்களில் மட்டுமல்ல, பிள்ளைகளை கொண்டு பிரச்சனையா, ஓடி பாருங்கள் புருதாவை சொல்லி காட்டுவார்கள். தற்காலங்களில் சுகப்பிரசவம் என்பது குறைந்து வருகிறது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய தாய்மார்களுக்கு சாலிஹான மக்களை கொடுத்து பிரசவங்களையும் மிக லேசாக ஆக்கி கொடுப்பானாக. பிரசவம் லேசாகுவதற்கு நாடாக்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு பானம், ஒரு நாளைக்கு ஒரு ஹர்ஃப் வச்சு வித்திரியாவை பிரசவத்துக்கு சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னால் வித்திரியாவை ஒரு நாளைக்கு ஒரு ஹர்ஃப் எடுத்து ஓதி தண்ணீரில் ஊதி அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்து பாருங்கள், சுகப்பிரசவத்தை தவிர வேறொரு பிரசவம் அவர்களுக்கு உருவாகாது. பிறக்கிற குழந்தையும் மாதிஹுர் ரசூலாக பிறக்கும். அல்லாஹ் தந்தருள் புரிவானான். சுகப்பிரசவம் மட்டுமல்ல, பிறக்கிற குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுகிறோமே, மனமகிழ்ச்சிப்படுகிறோமே, அந்த சிரித்த முகத்தை பார்க்கிற பொழுது சந்தோஷப்படுகிறோமே, இந்த சந்தோஷம் நாம் வஃபாத்தாகிற நேரம் வரையிலும் இருக்க வேண்டுமே அந்த குழந்தையோடு. அதுவும் இந்த வித்திரியாவின் மூலம் 2 வித பலன்கள். சுகப்பிரசவமும் நாம் இறக்கிற பொழுது நிம்மதியான இறப்பும், குழந்தைகளை பார்த்து மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இறக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தருகிறான் என்பதைத்தான் அப்பா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். தவாயி இதாமா ஹல்ல இதா மத்தாவு ஹல்ல பிமுஹஜதி, என்னுடைய ரூஹிலே நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோய்க்கு பரிகாரம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு பரிகாரமும் தெரிய ஷஃபாத்தை தரக்கூடிய கண்மணி நாயகத்தின் மீது புகழ் பாக்களை படிப்பதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதுதான் மருந்து. ஏன் நம்ம வெறுமனே சொல்லலையே, குர்ஆன் ஆயத்தெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. குல்லன் நக்ஸு அலைக மின் அம்பாயிர் ருசுலி மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக், நாயகமே உங்களுடைய இதயத்துக்கு உறுதி வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, அதற்காக வேண்டி முன்னால் உள்ள நபிமார்களுடைய புகழ்களை நாம் சொல்லி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்த அப்பா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதனுடைய அந்த தன்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில், பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைக்க வேண்டும் என்பதை இமாம் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தபக்காத்தில் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்ம இன்னைக்கு சில ஆட்கள் யா அல்லாஹ் யா ரசூல் அல்லாஹ் யா முஹியுத்தீன் உட்காரக்கூடிய நேரத்தில், பிரசவ வார்டுகளில் ஒரு காலத்தில் வீடுகளே பிரசவ வார்டாக இருந்த காலகட்டங்கள், அந்த வீட்டில் ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு 10 குழந்தைகள் பிறந்திருக்கும், அந்த வீட்டில் தான் வளர்ந்திருக்கும். ஆனால் அவர்களெல்லாம் ஆஷிகே ரசூல்களாக மாதிகே ரசூல்களாக வளர்ந்தார்கள். காரணம் அது வீட்டில் பிறந்து. இன்றைக்கு ஆஸ்பத்திரிகளில் பிறக்கக்கூடிய சூழ்நிலை என்ன நமக்கு தெரியல. அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பானாக. யூத கிறிஸ்தவர்களுடைய மறைமுகமான பல்வேறு சதித்திட்டங்களில் ஒன்று நடைபெறுவதாக அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. குழந்தை பிறந்ததும் ஒரு மஞ்சள் நீர்ல நீராட்டுதுன்னு அவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அந்த குழந்தையை கிறிஸ்தியானியாக மாற்றுவது, நஸ்ரானியாக மாற்றுவது. நம்ம குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த குழந்தை எங்கே பிறக்கிறது எப்படி என்பதெல்லாம் நமக்கு தெரியல. பிறந்ததும் வந்து சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளை இத்தனை மணிக்கு, பெண் குழந்தை இத்தனை மணிக்கு. குழந்தை வாரது எந்த நிலையில? குளிப்பாட்டி நல்ல முறையில கொண்டு வராங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக.
நம்முடைய குழந்தைகள் வீடுகளில் பிறந்ததே அந்த நேரத்தில் எல்லாம், அதுவும் நம்முடைய காயல் பதிகளில் எல்லாம் வயிற்றுகளுடைய முழக்கம் ஒரு பக்கம், பிரசவ வலியால் துடிப்பவள் யா அல்லாஹ் யா ரசூல் அல்லாஹ் யா முஹியத்தீன் என்ற சப்தம். இதை ஒரு மாற்று கொள்கை உள்ளவர் கூட பிரசவ வலியில துடிக்கக்கூடியவங்க எல்லாம் யா முஹியத்தீன் கூப்பிடுவாங்கோ அப்படின்னு அவர் சொன்னார். நான் அதற்கு மறுப்பாக அவர்கள்ட்ட கேட்டேன், இது நீங்க எங்க போய் பார்த்தீங்க? உங்களுக்கு பிரசவ வார்டுக்கு என்ன வேலை? உண்மையிலே இல்ல எங்க வீட்டு பொம்பளை அப்படிதான் சொன்னா பரவாயில்ல, அவங்க வீட்டு சகோதரி கூட யா முஹியத்தீன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இல்ல மற்ற இடங்களுக்கு இவர்கள் போக வேண்டிய தேவையில்லை, அங்க போனாலும் யா முஹியத்தீன் தான், அதில் அல்லாஹ் ஒரு நிம்மதியை தந்திருக்கிறான். காரணம் என்ன? நல்லடியார்கள் நாதாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கால் சில சமயங்களில் உட்கார்ந்தா கால் தூங்கிடுதுன்னு சொல்றோம். காலில் ரத்த ஓட்டம் சரியா ஓடல, அதனால நரம்புகள் சரியான முறையில் இயங்கல்ல, கால் தூங்குது. இப்போ நமக்கு ஏற்படுது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கடைசி வரையிலும் நரம்பு எலும்பு சம்பந்தமான நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கணும். நல்ல முறையில் ருக்கு சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். இந்த செயர்ல உட்கார்ந்து தொழுதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படி அமர்பவர்கள் நிர்பந்தமா இப்படி அமர்ந்துட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு மாற்றித்தா என்று கேட்க வேண்டும். இளம் வயதில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த துஆவை கேளுங்கள். கடைசி வரையிலும் நான் என் தலையை மண்ணில் வைத்து சுஜூது செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். கடைசி வரையிலும் புருதா மஜ்லிஸ்ல செயர் போட்டு உட்காருதுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவுன்னு சொல்லி உட்காருது, கொஞ்சம் ஓரமா உட்காருவாங்க. அப்படி உட்கார வேண்டாம். கடைசி வரையிலும் வித்ரியா புருதா மௌலிது மஜ்லிஸில் உட்காரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும். அதற்கு பரிகாரம் என்ன? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால் வலி, காலிலே சோர்வு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் அவர்களே, யா அபா அப்துர் ரஹ்மான் மாலி ரிஜ்லிக, உங்க காலுக்கு என்ன ஏற்பட்டது என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இஜ்தமா அஸபுஹா மின் ஹாஹுனா, இந்த இடத்துல கால் நரம்பு பிடிச்ச மாதிரி இருக்குது, கால் தூங்கிட்டு. நம்ம ஊர் நடைமுறையில் சொன்னா கால் தூங்கி. அதற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், உது அஹப்பன் நாஸி இலைக, உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களுடைய பெயரை கூப்பிடுங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முத்தபிஉஸ் சுன்னா என்ற பெயரை வாங்கியவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பாதையில போனா அந்த பாதையில தான் நடப்பார்கள். ஒரு மரக்கிளை இருந்து அந்த மரக்கிளையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையில் செல்லுகிற நேரத்தில் தலை அந்த மரக்கிளையில் தட்டினால், அப்ப தெரியாம நாயகம் போயிட்டாங்க, இப்ப நம்ம தட்டாம போகணும்னு போக மாட்டாங்களாம். அந்த மரக்கிளையில போய் தலையை தட்ட வச்சு திரும்பி போவாங்க. அவங்களுக்கெல்லாம் அறிவில்லாதவர்கள் அல்ல, அவர்களெல்லாம் ஆன்மீகம் தெரிந்தவர்கள். ஒரு இடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழித்தார்கள் என்றால், தனக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ அந்த இடத்தில் இறங்கி சிறுநீர் கழிப்பவர்கள் முத்தபிஉஸ் சுன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லுக்கு மாற்றமாக ஏதாவது இருக்கும் என்றால் அதை வாயால் கூட தொடாதவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, உது அஹப்பன் நாஸி இலைக, உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களுடைய பெயரை சொல்லுங்கள். உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன சொல்வார்கள்? யா அல்லாஹ்னு சொல்லி இருப்பாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ் யா முஹம்மத். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது ஃபபஸதஹா, அவர்களுடைய கால் சரியாகிவிட்டது. இந்த ஹதீஸுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டுமே, அவர்களுக்கு ஒரு புதிய விளக்கம் வந்துருக்கு. அது என்னவா, இந்த மாதிரி காலெல்லாம் உறங்கிட்டுனா அப்படி திடீர்னு ஒரு நடுக்கத்தை உண்டாக்கணுமா, அவங்களுக்கு ஒரு நடுக்கத்தை உண்டாக்கணுமா. அப்படி நடுக்கத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டிதான் அப்படி கூப்பிட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டா சஹாபாக்களுக்கு நடுக்கம் உண்டாகுதா, பேரின்பம் உண்டாகுதா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்தில் போட்டதும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வையில் ஏற்பட்ட குறை மாறியது என்று குர்ஆன் சொல்ல, அதற்கு விளக்கம் சொல்ல வந்த பொழுது சொன்னார்களாம், இந்த மனுஷனுடைய வியர்வையில கண் நோய்க்கு மருந்து இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான், எனவேதான் அந்த சட்டையை போட்ட உடனே பார்வை தீர்ந்துச்சுன்னா. இப்ப நமக்கு நோய் வந்தா அரவிந்து அங்க இங்கன்னு போக வேண்டிய தேவையில்லை. நல்ல வியர்வை வருதுல, பிடிச்சி கண்ணில் விட்டுட்டா இருக்கு, பார்வையும் சேர்ந்து வீணா போயிடும். அருமையான சகோதரர்களே,
அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நேர்வழியை கெடுக்க வேண்டும் என்று நாடினால் இது போன்ற விதண்டாவாதமான விளக்கங்களை உள்ளத்தில் போட்டு விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுடைய பெயர்களை சொல்லுவது, நல்லடியார்களுடைய பெயர்களை சொல்லுவது கஷ்டமான நேரத்தில் யா முஹியுத்தீன் சொல்லுமே. அதற்கு ஜாமியுஸ் ஸகீருல் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ذிக்ருல் அன்பியாஇ மினல் இபாதா வ ذிக்ருஸ் ஸாலிஹீன கஃபாரா. நபிமார்களை நினைவு கூறுவது என்பது இபாதத்தில் கட்டுப்பட்டது. சாலிஹீன்கள் யா முஹியுத்தீன் இது போன்று நாதாக்களுடைய பெயர்களை நாம சொல்லுகிறோமே, அது பாவங்களுக்கு பரிகாரம் என்கிறார்கள். ஒன்று இபாதத், நபிமார்களுடைய நினைவு கூறுவது இபாதத் என்றால், சாலிஹீன்களை நினைவு கூறுவது இபாதத் அல்ல, கஃபாரா என்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அரும்பெரும் கிரந்தமாகிய ஜாமியுஸ் ஸகீரில் இந்த ஹதீஸை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலை எல்லா நேரங்களிலும் புகழ வேண்டும். கஷ்டம் வருகிறதா, மனதில் நோய் வருகிறதா, உள்ள நோய்களா, வெளிப்படையான நோய்களா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமது ஊரில் ஒரு சில பெண்களுக்கு அல்லாஹ், நான் கேள்விப்பட்ட அளவில் ஒரு புதிய நோய், அல்லாஹ் பாதுகாப்பானாக, இந்த முக கோணல் வாதம், முகவாதம். சிறிய வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த நோயினால் கஷ்டப்படுகிறார்கள். போய் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க போய் கரண்டு இது போல சிகிச்சைகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதோடு சேர்த்து இதை செய்து வாருங்கள். கம் அபுரஅத் வஸிபன் பில்லம் சிராஹதுஹு வ அத்லகத் அரிபம் மிர் ரிப்கத்தில் லமமி. கம் அபுரஅத் வஸிபன், நாயகமே உங்களுடைய உள்ளங்கை பட்டதின் காரணத்தினால் எத்தனையோ நோய்கள் நீங்கியது நாயகமே என்பதை ஓடி அந்த இடத்தில் தடவி பாருங்கள், அல்லாஹ் மாற்றத்தை தருவான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரை சொன்னால் அல்லாஹ் நம்மை வீணாக்குவதில்லை. மருத்துவமும் செய்யுங்கள், ஆன்மீகத்தையும் கடைபிடியுங்கள். கம் அபுரஅத் வஸிபன் பில்லம் சிராஹதுஹு வ அத்லகத் அரிபன் மிர் ரிப்கத்தில் லமமி. புருதா என்பது ஒரு சாதாரண காவியம் அல்ல. அதை உணர்ந்தவர்களுக்கு, அதை விளங்கியவர்களுக்கு, அதை ரசித்தவர்களுக்கு, ருசித்தவர்களுக்கு அதனுடைய ரசனை தெரிந்திருக்கும். அவர்களுடைய புகழ் பாக்களை எப்பொழுதெல்லாம் பாட வேண்டும் அப்பா நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழின் உயர்கீர்த்திகளை நான் கூறியிருக்கிறேன். மறைவான நேரங்களிலும் வெளிப்படக்கூடிய நேரங்களிலும், அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழில் நேரடியாக தெரியக்கூடிய புகழையும் நான் சொல்லி இருக்கிறேன், மறைமுகமான புகழையும் நான் சொல்லி இருக்கிறேன். எந்த நேரத்திலெல்லாம் சொல்லி இருக்கிறேன்? நஹாரன் வலைலன், பகலிலும் இரவிலும் நான் சொல்லி இருக்கிறேன். யார் சொல்லுகிறார்? அப்பா அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே தஹஜ்ஜத்தை எல்லாம் தொழுது முடிச்சுக்கிட்டு துஆவையும் ஓதி முடித்ததற்கு பின்னால் ஒரு யா சய்யிதஸ் சாதாத்தி ஜிதுக காசிதா அர்ஜூ ஹிமாக ஃபலா துஹய்யிபு பிமக்ஸதி என்று ஒரு பைத் நம்ம படித்து முடிப்போம். அல்லது புர்தாவின் கடைசி அடிகள் யா அக்ரமல் ஹல்கிமா லீமன் அலூது பிஹி சிவாக இன்த ஹுலூலில் ஹாதிஸில் அமிமி இந்த பைத்தை படிப்போம். அப்பா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள். வித்ரியாவின் கவிதைகளில் நமக்கு ரசிக்கக்கூடிய இதயம் கவர்ந்த கவிதைகள். வித்ரியால எது இதயம் கவரும் என்ற ஒரு கேள்வியை கேட்டா, அதுக்கு குர்ஆனில் உங்களுடைய இதயத்தை கவர்ந்த பகுதி எது என்று ஒரு கேள்வி ஒரு ஆயிடத்தில் கேட்கப்பட்டது. குர்ஆன்ல இதயத்தை கவர்ந்த பகுதி எது என்ற கேள்விக்கு அந்த ஆசிரியர் ஒரு பதில் கொடுத்திருந்தார். கற்கண்டு பாடத்தில் எந்த பகுதி சுவையானது என்று கேட்காமல் விட்டீர்களே என்று அவர் ஒரு பதில் கொடுத்தார். அதே பதிலை நாம் வித்ரியாவுக்கும் கொடுக்கலாம். முதல் அடியில் தொடங்கி கடைசி வரையிலும் ரசிக்க வேண்டியவைகள், மனனம் செய்யக்கூடியவைகளில் லேசானவைகளை மனனம் செய்து நாம் கண்மணி நாயகத்தினுடைய புகழ்பாக்களை தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திலும் படிப்போம். அப்பா அவர்கள் சொல்கிறார்கள், நஹாரன், பகலிலும் படிப்பேன், இரவிலும் படிப்பேன், சிய்யமா, குறிப்பாக நான் எப்பொழுது படிப்பேன் தெரியுமா? ஃபீ ஹுதுவ்விஹி, இரவுனுடைய நடுநிசி நேரத்தில் நான் படிப்பேன். வ இன்த அஷியும் வல்லுஹா வ குதுவ்விஹி, காலை நேரம், இஷாவுடைய நேரம்,
லுஹாவுடைய நேரம், எல்லா நேரங்களிலும் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாக்களை நான் படிப்பேன். அப்படி படிப்பதற்குரிய பாக்கியத்தை எனக்கு தரக்கூடியது எது தெரியுமா? தரஅது என்று சொல்கிறார்கள். தரஅது பிமதிஹி ஃபீ நுஹூரி அதுவிஹி. ஏன் அந்த நேரத்தில் அந்த பாட்டு படிக்கணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழை நான் ஏன் படிக்கிறோம்? குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான் அந்த நேரத்தில் நினைக்கணுமா? நினைக்கணும். ஏன்? அல்லாஹ் அவனுடைய தீங்க விட்டு என்ன பாதுகாத்து, அதுவும் ரஜீமான ஷைத்தானை விட்டும். பக்தாதி அப்பா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், நான் எல்லா நேரங்களிலும் அந்த கவிதையை ஏன் படிக்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழை எதிர்க்கிறார்களே, அவர்களுடைய இதயங்களை அடித்து தாக்குவதற்காக வேண்டி இந்த கவிதையை நான் படிக்கிறேன். ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழை எதிர்க்கிறார்களே, அவர்களுடைய இதயங்களை அடிப்பதற்காக வேண்டி பகலிலும் இரவிலும், தஹஜ்ஜத்துடைய நேரத்திலும், இஷாவுடைய நேரத்திலும், லுஹாவுடைய நேரத்திலும் என் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாக்களை நான் படிப்பேன். அப்படி படிப்பதற்கு எனக்கு என்ன உதவி செய்கிறது? வஸாஅதனி, எனக்கு உதவி செய்கிறது ஃபதுலும் வ மஜ்துன் வ சூதது, என் கண்மணி நாயகத்தினுடைய சிறப்பு நானாக படிப்பதல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழை படிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு பார்ட்டிகளிலும் ஒவ்வொரு பொறுப்பை ஒருவருக்கு கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதற்கென்று அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவர்கள் தான் புகழ முடியும். அல்லாஹ் இன்றைக்கு நம்மை வித்ரியா ஓதும் பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதனுடைய பொருள். அதைத்தான் பக்தாதி அப்பா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள். வஸாஅதனி, எனக்கு உதவி செய்கிறது அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதற்கு எது உதவி செய்கிறது தெரியுமா? ஃபதுலுன் வ மஜ்துன் வ சூதது, என் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணியமும் அவர்களுடைய சிறப்பும் அவர்களுடைய மஜிதும் அவர்களுடைய தலைமைத்தனமும் தான் எனக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்களே, அந்த உதவியின் அடிப்படையில் அல்லாஹ் நம்மையும் மாதிகே ரசூல்களாக ஆக்கி அருள் புரிவானாக, ஆஷிகே ரசூல்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய ரசூலை புகழுகிற நேரத்தில் மரியாதையை பேணக்கூடியவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நம்முடைய மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடிகளுக்கு கீழால் ஒன்று கூடும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடைவதற்கும் அவர்களோடு அளவளாவி பேரின்ப பாக்கியத்தை அடைவதற்கும் அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அவர்கள் அரசாட்சி செய்யும் மதீனா முனவ்வரா சென்று பலமுறை அவர்களை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா.